ஹாய், வெல்கம் டு சிவாமன் 143 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன குட்டி சிறுகதை. நான் நிறைய பேரை கவனிச்சிருக்கேன். அவங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா மட்டும் பெரிய பணக்காரராக இருந்திருந்தால் நான் பெரிய உயரத்துக்கு தொட்டிருப்பேன், எங்கள் தாத்தா மட்டும் சொத்து சேர்த்து வச்சுருந்தாருன்னா கோடீஸ்வரனாக இருப்பேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த கதை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா சிறந்ததுன்னா என்ன, எதை வச்சு ஒரு விஷயத்த சிறந்ததுன்னு முடிவு பண்ணுவாங்க? நான் நிறைய புக் படிக்கும்போது கூட இது சிறந்த புக், இது சிறந்த கவிதை, இது சிறந்த நூலகம் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த சிறந்ததுன்றதை எதை வச்சு சொல்லுவாங்க? நான் சிறந்தவனை ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பையன் இப்படி ஒரு கொஸ்டினை நம்ம கிட்ட கேட்டதில்லை. அவங்க அப்பா, நீ போய் 2 செடி பிடிங்கி எடுத்துட்டு சொல்கிறாரு. இவனும் போயிட்டு வேரோட 2 செடியை பிடிங்கி எடுத்துகிட்டு வரான். சரி, ஒரு செடியை வீட்டுக்குள்ளே நடு, இன்னொரு செடியை வீட்டுக்கு வெளியே இருக்கான் தோட்டத்தில் நடு அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் போயிட்டு அதை செஞ்சு முடிக்கிறான். இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த 2 செடியில் எந்த செடி நல்லா வரும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இதில் என்னப்பா சந்தேகம், வீட்டுக்குள்ளே வச்ச செடி தான் நல்லா வளரும், ஏன்னா அதுதான் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு வெளியே இருக்க செடி அவ்வளோ பாதுகாப்பாலாம் கூட இல்லை, ஆடு மாடெல்லாம் கூட சாப்பிட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, எது சிறந்ததுன்னு கேட்டல, இதுக்கு ஆன்சர் சில வருஷம் கழிச்சு நானே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் டவுனுக்கு படிக்க போயிடுறான். ரொம்ப வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்தவன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க செடி ஹைட்டாக வந்துக்கிட்ட பார்த்து அவங்க அப்பாண்ட சொல்கிறான், அப்பா இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இந்த செடி தான் ஹைட்டாக உயரமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, வீட்டுக்கு வெளியே இருக்க அந்த செடி போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இவன் வேகமாக போய் கதவு திறந்து பார்த்தா அந்த செடி ஹைட்டாக உயரமாக மரமாக வளர்ந்து நிற்கிது. உனக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க அப்பாண்ட போய் கேட்குறான், அப்பா வீட்டுக்குள்ளே இருக்க செடி ஹைட்டாக உயரமாக தான் வளர்ந்துருக்கு, ஆனால் வீட்டுக்கு வெளியே இருக்க செடி எப்படிப்பா இவ்வளோ ஹைட்டாக உயரமாக மரமாக வளர்ந்து நிற்கிது, இது எப்படிப்பான்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, வீட்டுக்குள்ளே வச்ச செடி பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வந்திருக்கு, ஆனால் வீட்டுக்கு வெளியே வச்ச செடி நிறைய புயல் மழையை பார்த்துருக்கு, நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு, நல்ல சூரிய ஒளி அது மேலே பட்டிருக்கு, அதனால தான் இவ்வளோ ஹைட்டாக உயரமாக வளர்ந்து நிற்கிது. நீ என்கிட்ட கேட்டல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சிறந்ததுன்னா என்னென்ன? ஒரு விஷயம் சிறந்ததாக மாற பல தோல்விகளை சந்திக்க வேண்டியது இருக்கும், பல கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் எவன் ஒருத்தன் இந்த தோல்வியையும் இந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு தன் லட்சியத்தை நோக்கி போக தயாராக இருக்கானோ அவன் தான் சிறந்தவனாக இருப்பான். எங்கள் வீட்டுக்கு வெளியே வச்ச செடி மாதிரி அப்படின்னு சொன்னார். உங்கள் அப்பா பணக்காரராக இருந்திருந்தா அவரோட நிழலில் தான் நீங்களும் வளர்ந்துருப்பீங்க. இந்த வீட்டுக்குள்ளே வச்ச செடி மாதிரி பத்திரமாக தான் இருந்திருக்கும், கொஞ்சம் உயரமானாலும் வளர்ந்துருக்கலாம், ஆனால் மரமாக வளர்ந்துருக்க முடியாது. நீங்கள் எந்த பின்புலமும் இல்லாமல் யாரோட பக்கபலமும் இல்லாமல் நீங்களாம் கையை ஊனி எழுந்திரிச்சு வரப்போதான் நிறைய போராட்டங்கள் செஞ்சுருப்பீங்க, நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே உங்களை பக்குவப்படுத்திருக்கோம், மரமாக வளர உதவி இருக்கும். உங்கள் அப்பா பணக்காரராக இல்லாமல் போனதுக்கும் உங்கள் தாத்தா கோடீஸ்வரனாக இல்லாமல் போனதுக்கும் இப்போ உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அது முடிஞ்சு போச்சு. இனி ஒன்று உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் பையன் பணக்கார வீட்டு பையனை வளர்றானா இல்லை ஏழை வீட்டு பையனை வளர்றானா அப்படின்ற ஒன்று உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பொண்ணு பையனும் புலம்பா நீங்களும் ஒரு முக்கிய காரணத்தை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில். பை ஜிகே. இதை போன்ற அருமையான சிறுகதைகள் உங்களுக்காக தொகுத்து வழங்குவதில் காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.